தொண்ணூறாமா? தக்காளி தக்காளி 1 கிலோ 90 ரூபாமா? தக்காளி விலை 90 ரூபாமா? காய்கறி எல்லாம் இருக்குமா? வாங்கம்மா வாங்க. அப்புறம் லூஸ்ரா லூஸ் இல்லனே மென்டல். வேற பேசுறேன். தக்காளி எப்படியா வாங்கலாம்? கூட எடுத்துவாங்கம்மா வரதுல. அப்புறம் போட முடியும். பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. வாடா. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு ரசிக்காதீங்கம்மா. காரட்டு 1 கிலோ 120 ரூபாமா? உங்க வீடு தேடி வரமா வந்து வாங்கிக்கோங்கம்மா. ஐயா வாங்க, அம்மா வாங்க, தக்காளி வெங்காயம். பாக்குறீங்க பட்டாணி பத்தி ஒருத்தர் அவங்களோட மனக்கருத்தை சொல்ல போறாங்க. முதலாவதாக கேக்குதா? சொல்லு. ஓகே, இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரிப்பு, இந்த 3ஆம் ட்ரிப்பை பத்தி ஒருத்தருக்குள்ள அவங்களோட மனக்கருத்தை நம்ம கிட்ட பகிர போறோம். முதலாவதா நம்ம மச்சான் வந்து வெங்கடேஷ் கிட்ட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க வெங்கடேஷ், என்னென்ன மன தொந்தரவுகள், என்னென்ன மனதை திறந்து வச்சிருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்க தம்பி? காமெடி வேண்டாம் நான் சொல்றேன். என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க, என்னென்னத்தெல்லாம் கண்டு கழிச்சிங்க, எதெல்லாம் கழிச்சுட்டான்னு வந்தீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்றா. நீர்வீழ்ச்சி செமையா இருந்துச்சுப்பா. போயிட்டு ஓகே, நெக்ஸ்ட் மேல வந்து போனோம். போயிட்டு அந்த டேம்ல போயிட்டு சும்மா மேல போலான்னு மேல் பண்ணிருக்கேன். ஏதோ போனேன், ஒண்ணுமே இல்ல அங்க. சும்மா போயிட்டு எல்லாம் வாங்கினாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கண்ணன் அவர்தான் எல்லாமே பார்த்து பண்ணி கொடுத்தாரு. ஆப்பேக்கலான்னு பார்த்தாரு. போயிட்டு சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சு, என்னென்ன டார்ச்சர் வச்சிங்க, என்னென்ன ஓடு வச்சிங்க. நான் அந்த புகை மூட்டத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த புகை மூட்டமா? பாத்ரூம்ல எந்த மாதிரியுமே இல்லை, எந்த மந்திரமும் இல்லை. வாங்க சார் வாங்க. அடுத்ததாக நம் வள்ளல் கண்ணன், கொங்கை மன்னன், நம் பாபு தங்கம், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சு. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது சிக்கன் புளியோதரை, மட்டன் புளியோதரை, அருமையான மட்டன் புளியோதரை. மட்டன் புளியோதரை அது ஓகே. மைக்கு வாயில பவானி எல்லா இடமும் மச்சான் ஆளுதாப்பா போகுது. எல்லா இடத்துலையும் அங்க உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உன்னை இங்கே தொத்திட்டு. அடுத்து உண்மையில காதல். அடுத்து சொல்லு ப்ரோ. அடுத்து நம்ம மூணார் பெண்டுப்பா. ஓகே. குதிரை எப்படி இருந்துச்சு? குதிரை மேல ஒரு குதிரை ஏறிச்சு. குதிரைக்கு தம்பி என்ன பண்றது? அடுத்தது நம்ம நேஷனல் பார்க். ஓகே, அருமையான வியூ. கடைசியில அட்டைக்கு தான் 500 ml ரத்தத்தை விட்டு கொடுத்தோம். அட்டையில் மாட்டோம். யாராவது பி பாசிட்டிவ் இருந்தா இன்னொரு 2 நாள்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஓகேப்பா. கண்டிப்பா. அடுத்து கருப்பு கடுப்பு. அடுத்ததாக நம் மேம்பி சார், நம் தம்பி, அவன் சின்ன வயதில் பிடித்தால் நிறைய தும்பி, அவன்கிட்ட இருக்கு டிஎம்டி கம்பி. பாத்துனாக்குறா. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சரியாக சில ஓனர்
அந்த ஜிலோ தான் நம்ம எங்க பார்த்தாலும் நம்மள எடுத்துட்டு போகுது. நமக்கு என்னதான் இருந்தாலும் 699 தான், 999 ஆரம்பிச்சு இந்த பைக் ரேட் வித் பைக் அது காரு அது வந்து 699 ஜிலோ ஜெட் உங்களுக்கு இது பேரு. இப்ப நீங்க வந்து சொல்லலாம் என்னத்தை கண்டு கழிச்சீங்க, என்னென்னலாம் மன உளைச்சலை அப்படியே விட்டு வந்தீங்க, மன உளைச்சல் ஆனீங்க, அப்புறம் வந்து என்னென்ன மாதிரி எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்லலாம். என்ன எல்லாருக்கும் வணக்கம். கேட்கல இல்ல கேட்கல சத்தமாப்பா கேட்கல ஒழுங்கா பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ட்ரிப்பு ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லிடுறேன், என் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏதாச்சும் காரண குறை இருக்கு. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவு. ஜோக் மட்டும் பேசு. ஃபன் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ், அப்புறமா ராஜீவ் காந்தி டீ ஸ்டேட், ஓகே இதெல்லாம் சூப்பரா. அடுத்தது அப்புறமா மூணாருக்குள்ள என்டர் ஆகணும்னா மதியம் சாப்பாடுல அருமையா மட்டன் பிரியாணி சொல்லி ஒரு பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அது கேரளா ஸ்டைல்ரா. யாரால அது டிசப்பாயிண்டிங். அப்புறமா பார்த்தோன்னா ஜிப்லைன் வேற லெவல். அப்புறமா எர்ணாகுளம் நேஷனல் பார்க். எர்ணாகுளம்டா. சரி ஓகே, அவன் சொல்ல வந்தது சொல்லிட்டோம். நட சொல்லலாம். உங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது உங்களுடைய அனுபவம். பிடிச்சது வந்து அந்த பிங்க் கலரு, ஓகேவா? இன்னொரு இருக்குது ட்ரிப்பு எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு முக்கியம், எப்படி முடிக்கணும்னு முக்கியம். இப்போ பிரியாணி சாப்பிட்டா என்ன முடியும், அதான் கதை. நம்ம ட்ரிப்பின் ஆர்கனைசேஷர் ராகுல்குமார் அவர்கள் வாத்தி எடுத்தது, மேலே போனது கீழே போனது எல்லாத்த பற்றி சொல்லு. ட்ரிப் எப்படி போச்சு, எதை பார்த்து என்ஜாய் பண்ணு சொல்லுங்க ராகுல். அதாவது அருமையான பயணம். ஓகே, நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுனது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே சுற்றிட்டு வந்து ஓகே ஓகே நெக்ஸ்ட். பண்ணுக்கு குறைச்சல் இல்லை. ஓகே சொல்லு. ஜாலியாக ஓகே சுற்றி பார்த்ததும் நல்லா இருந்தது. ஓகே, யார பார்த்தா, எத்தனை பேர் பார்த்தா? நிறைய மலையாடுகள், அப்புறம் அப்புறம் தான் பார்த்தேன். அப்புறம் 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 ஆண்கள், பெண்கள், குரங்குகள். ஓகே நெக்ஸ்ட். இதையெல்லாம் பார்த்தது மிகவும் அருமையாக இருந்தது. நமது பயணம் நமது பயணம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகே, அருமையான இந்த தருணத்தில் நல்லபடியாக போய் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இருக்கிறது. ஓகே கண்ணுக்கு குறைச்சது இல்லை. ஓகே ஜாலியாக போய் ஜாலியாக வரும். ஓகே ஃபுட்டும் அருமையாக இருந்தது. ஓகே டேய் அவன் செத்துட்டான். ஓரளவுக்கு ஓகே 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 சில இடங்கள். ஓகே ஓகே அடுத்து ஒன்றும் இல்லை மச்சான், நீ பேசு. அடுத்து என்ன வரும்? என்ன வரும்? அவ்வளோதான் என்னோட கருத்து கணிப்புகள். அவ்வளோதான். ஓகே, அடுத்ததாக நம்ம சக்திவேல் சொல்லுவாரு அவரோட அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு. இருங்க அவங்க கிட்ட கொடுப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து. எதை பார்த்தீங்க கஷ்டமா இருக்கு? மெயினா காரை பார்த்தவொடனே மனசை உடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஜிலோ நம்மள அசிங்கமா திட்டான்னு சொல்லிட்டு நல்லபடியா எடுத்துட்டு வந்து பாதி தொகை சேர்ந்துருச்சு. கேரளாவில் ட்ரிப் அருமையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேர்ள்ஸ், மூளை முடுக்குகள், இடுக்குகள், சாப்பாடு தான் கேவலமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்.